அரண்சேனியர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மதுரை யாசிர் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உச்ச நீதிமன்றத்தில் வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதுல திடீர்னு சில எதிர்பாராத ட்விஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க. அந்த வழக்குகள் குறித்து கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது நீதிமன்றத்தில்? மூன்றாவது முறையாக மோடி அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாம ஆட்சி கிடைத்து அவருடைய முதல் சட்டமே நிறைவேற்ற முடியாமல் தவித்தாரு. ஜேபிசி கமிட்டிக்கு தான் அதை அனுப்பிச்சு வச்சாங்க. அதன் பின்பு சட்டமாக்கிய பின்பாவது அதை அமல்படுத்த முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அவருக்கு மிகப்பெரிய செருப்படிகளை கொடுத்திருப்பத இந்த உச்சநீதிமன்றத்துடைய அந்த கருத்து விவாதங்களை பார்க்கும் போதே நமக்கு தெரிய வருது. 2 நாட்களாக இந்த விவாதம் என்பது நடந்திருக்கிறது. நேற்றைக்கே பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் 3 சட்ட விதிகளை திருத்தம் பண்ணார். மோடி அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்துல 3 விதிகளை திருத்தம் பண்றாரு. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கோர்ட் ஒரு சொத்தை வக்ஃபு என்று சொன்ன பிறகு, அதே போல அந்த சொத்துல எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சொத்தா இருக்கு அப்படின்னா அது வக்ஃப் பை யூசராகவும் இருக்கலாம் அல்லது வக்ஃப் பை டீடாகவும் இருக்கலாம். வக்ஃப் பை யூசர்னா என்ன அப்படின்னா, ஒரு சொத்து மத ரீதியாகவோ அல்லது சேரிட்டி ரீதியாகவோ அது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கும். ஆனா அதுக்கு டாக்குமெண்டேஷன் எதுவுமே இருக்காது. வக்ஃப் பை டீட் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டு பத்திரங்களோட இருக்கும். அந்த சொத்துக்கள் 2 சொத்துக்களுமே வக்ஃப் பை யூசர் அப்படின்றத நீங்க உங்களால ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வக்ஃப் சொத்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கு, அதை நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் தலைமையில நீங்க ஒரு குழு அமைச்சாலுமே அந்த கலெக்டர் விசாரணைக்கு முடியும் வரை அது வக்ஃப் சொத்தாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சரத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சரத்தையுமே நீக்கம் பண்ணுவதாக சொல்லிட்டாரு. அதாவது வழக்கம் போல நீங்க கலெக்டர் விசாரிக்கலாம். ஆனா அது விசாரிக்கிற வரைக்கும் வக்ஃப் சொத்தாக தான் அது இருக்கும். வக்ஃப் சொத்தாம இல்லை அப்படின்ற அறிவிப்பதை நடைமுறைப்படுத்த கூடாது அப்படின்ட்டார். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, வக்ஃப் போர்டுல முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு வரக்கூடாது. அதாவது 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தவிர மற்ற அனைவருமே வக்ஃப் போர்டுல இஸ்லாமியர்களாக தான் இருக்கணும் அப்படின்ற 3 சட்ட திருத்தங்களை நேற்றே கொண்டு வருவதாக சொன்னார். அப்ப இந்த ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு ஒன்றிய அரசுடைய மனுவை நாங்க தாக்கல் பண்ண போறோம், அதனால அது வரைக்கும் எந்த ஒரு இடைக்கால உத்தரவுமே போடாதீங்கன்னு சொல்லியிருந்தார். சரி, இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய அந்த மனுவை தாக்கல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு மேலும் 1 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்ப 1 வாரம் டைம் கேட்கறீங்க அப்படின்னா, நேற்றைக்கு நான் போட இருந்த அந்த இடைக்கால உத்தரவை நீங்க என்னைக்கு ஹியரிங் மே 5ஆம் தேதி ஹியரிங் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த வக்ஃப் வாரிய தடை சட்டத்திற்கு நாங்க தடை விதிக்கிறோம், இடைக்காலத்தை விதிக்கிறோம். நீங்க புதிதாக எந்த ஒரு சென்ட்ரல்லையோ ஸ்டேட்லயோ வக்ஃப் வாரியம் அந்த புதிய சட்டத்தின்படி அமைக்க கூடாது. அதே போல செக்ஷன் 914 படி முஸ்லீம் அல்லாதவர்களை வக்ஃப் சட்டத்துல திணிக்க கூடாது. அதே போல வக்ஃப் பை யூசர் அப்படின்ற அந்த வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் நீங்க டிநோட்டிஃபை பண்ணிடக்கூடாது, அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிடக்கூடாதுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதுல இந்த வக்ஃப் பை யூசர் அப்படின்றத டிநோட்டிஃபை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுன்றது இப்ப முக்கியமானது. ஆனா அதை சொல்வதற்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதற்காக இவங்க 1 வாரம் டைம் கேட்டாங்க அப்படின்றதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வழக்கு வருவதற்கு 1 நாளைக்கு முன்பே பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் திரௌபதி முர்மு அவர்களை பார்த்து அவர் ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு. இந்த வழக்கு நடைபெறுவதற்கு 1 நாளைக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மசோதாவை கொண்டு வந்த கிரண் ரிஜிஜு உச்சநீதிமன்றத்தை மிரட்டக்கூடிய விதமாக நாடாளுமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் நீதித்துறைக்கும் தனித்தனி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்துல நீங்க தலையிடக்கூடிய விதமாக தலையிடக்கூடாது, உச்சநீதிமன்றம் வக்ஃப் வாரிய சட்டத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலை கொடுக்கக்கூடிய வகையில அவர் ஸ்டேட்மெண்ட் கொண்டிருந்தார். அதே போல ஏப்ரல் 8ஆம் தேதியே இந்த வழக்கை நீங்க விசாரிக்கும் போது எந்த ஒரு இடைக்கால உத்தரவையும் எங்களை கேட்காமல் போட்டுவிடக்கூடாது, எங்கள் தரப்பை கேட்டு விட்டுதான் நீங்கள் எந்த உத்தரவையும் போட வேண்டும் என்ற ஒரு கேவியட் மனுவையுமே ஒன்றிய பாஜக அரசு ஏப்ரல் 8ஆம் தேதியை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்ப இவ்வளவு தூரத்திற்கு இந்த வழக்குக்காக இவ்வளவு மெனக்கெடுகள் செய்யறாங்கல்ல. மோடி அவர்கள் ஒரு பக்கம் ஆலோசனை, இன்னொரு பக்கம் ஒன்றிய அமைச்சர் மிரட்டல், இன்னொரு பக்கம் ஏப்ரல் 8ஆம் தேதியே வழக்கு போய் மனுக்களை போடும் போதே கேவியட் மனுவெல்லாம் போட தெரிந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு இன்னைக்கு பதில் மனு தாக்கல் செய்வதை எது தடுத்துச்சு? அப்ப இவருடைய ஒற்றை நோக்கம் என்ன தெரியுமா? இப்போது இருக்கக்கூடிய சிஜேயாக இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா வரக்கூடிய மே மாதம் 13ஆம் தேதியோடு ஓய்வு பெற இருக்கிறார். இவர் ஓய்வு பெற்ற பின்பு பாத்தீங்க அப்படின்னா PR கவாய் அப்படின்ற ஒரு நீதிபதி தான் புதிய தலைமை நீதிபதியாக வர இருக்கிறார். அப்ப இந்த நீதிபதி கிட்ட இந்த வழக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்குது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றதற்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம்.
ஏன்னா நீங்க அந்த ஒரு வழக்கு பொதுவா விசாரணைக்கு வந்துச்சு அப்படின்னா பல காலங்கள் எடுத்து அதற்கு அப்புறம் தான் இடைக்கால உத்தரவே போடுவாங்க. ஆனா இவர் முதல் நாளே இடைக்கால உத்தரவை போட்டாரு. பல கிடுக்குப்பிடி கேள்விகளை வந்து பாஜக அரசுக்கு கேட்டதை பார்த்தோம். அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்குது. அப்ப எப்படி செந்தில் பாலாஜி அவருடைய வழக்க 2024 தேர்தலுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகக்கூடாது என்பதற்காகவே அந்த வழக்க இழுத்தடிச்சு கோர்ட்டுடைய கோடை விடுமுறை வர வரைக்கும் இழுத்தடிச்சாங்கல்ல. அதே போல விக்கிஸ் பானுடைய வழக்க KM ஜோசப் அப்படின்ற நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ஓய்வு பெறுவதற்குள்ள அந்த வழக்குடைய தீர்ப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன போதும் கூட அந்த வழக்கை ஒன்றிய அரசு இழுத்தடிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்துல நான் கோடை விடுமுறையில கூட இருக்கேன், ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லியும் கூட அந்த வழக்கை வந்து விசாரிக்க அவருக்கு அனுமதி கொடுக்கல. அதே போலதான் பாத்தீங்கன்னா உமர் ஹாலிதா இருக்கட்டும், குல்பிசா பாத்திமாவா இருக்கட்டும், இவர்களுடைய பெயில் வழக்கையுமே ஒன்றிய அரசு இழுத்தடிச்சுட்டே வர்றாங்க. அப்ப இதே போன்று ஒரு வாரம் டயம், இன்னொரு வாரம் டயம் அப்படின்னு சொல்லி கேட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே வந்தோம்னா சிட்டிங் தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்த வழக்குல இருந்து வெளியேறிடுவாரு, புதிய நீதிபதி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோட்பாடோட செயல்படுறாங்க. அந்த புதிய நீதிபதியுடைய அந்த பின்புலத்தை நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு நடுநிலையாக கணிக்க முடியாத நபராக இருக்கிறார். ஏன்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை சரின்னு இருக்கிறாரு. அதே போல SC ST மக்களுக்கு வந்து கிரீமி லேயர் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும், அதுதான் ரியல் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறாரு. ஆர்டிகல் 370 நீக்கி இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவித பயம் வந்து வருது. ஆனா இன்னொரு பக்கம் எலக்ட்ரோரல் பாண்டை ரத்து பண்ணதிலையும் இந்த நீதிபதி இருக்கிறார். அதே போல புல்டோசர் ஜஸ்டிஸ்க்கு எதிராக தீர்ப்பு கொடுத்ததிலையுமே இந்த நீதிபதி இருக்கிறார். அப்ப இந்த நீதிபதி எப்படிப்பட்டவர், இவர் வந்த பிறகுதான் எப்படி இந்த வழக்கு போகும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியுதா இருக்கு. அப்ப இந்த வழக்கை திட்டமிட்டுதான் பிஜேபி அரசு தள்ளி வச்சுக்கிட்டே போறாங்க அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்ப இந்த வக்ஃப் யூசர் ஏன் டீநோட்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக அழுத்தமாக ஒரு தீர்ப்பை இவர் கொடுக்குறாரு அப்படின்னா, வம்சி அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. வக்ஃபுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்றத அந்த போர்ட்டல்ல நீங்க போனீங்கன்னாவே கம்ப்ளீட்டா வந்து பாத்திரலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 8,72,000 சொத்துக்கள் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கு. இதுல 4,02,000 சொத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா வக்ஃப் யூசரா இருக்கு. இந்த வக்ஃப் யூசர்ன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது நீண்ட காலமாக அவங்களுக்கு டாக்குமெண்ட்டும் எதுவுமே இருக்காது. அவங்க அதுல மத ரீதியான வழிபாட்டு தலங்கள் இருக்கலாம், தர்கா இருக்கலாம், அல்லது சுடுகாடு இருக்கலாம், அல்லது சேரிட்டி சம்பந்தமான அதாவது கம்யூனிட்டி கிச்சன், அனாதை இல்லங்கள், அர்பன் ஹவுசஸ், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதுல வந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட சொத்துக்களுக்கு வந்து ஏன் ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஏன் அதுல டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா இதெல்லாம் மன்னர் காலத்து சொத்துக்களா இருக்கும். அதாவது 1923 இருந்துதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா எல்லா சொத்துக்களையுமே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதற்கு முன்பெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவதெல்லாம் கிடையாது. அப்ப 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசல்களா இருக்கட்டும், சுடுகாடா இருக்கட்டும், தர்காவா இருக்கட்டும், இதுக்கு எத்தனைக்குமே டாக்குமெண்ட் இருக்காது. அப்ப இருக்காத பட்சத்துல இந்த வக்ஃப் யூசர் அப்படின்ற அந்த பிரிவை நாங்கள் முற்றிலுமாக நீக்குவோம், அதெல்லாம் வக்ஃபாக கருத முடியாது அப்படின்றதான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமே. அப்போ கிட்டத்தட்ட 4 லட்சம் சொத்துக்கள் இந்த ஒன்றிய பாஜக அரசு அபகரிச்சிருவாங்க. அதாவது முஸ்லிம்களிடம் காலம் காலமாக இருந்த இந்த சொத்துக்கள் என்பது அபகரிக்கப்பட்டுரும் அப்படின்றக்காண்டிதான் இந்த வக்ஃப் யூசர் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லி இதனை டீநோட்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்திற்கு முன்னாடி அவங்க எப்படி பத்திரப்பதிவு பண்ணியிருக்க முடியும்ன்ற கேள்வியுமே CJI அவர்கள் நேற்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா துஷார் மேத்தா அவர்களிடம் கேட்டார். அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் போய் கேட்டீங்கன்னா எப்படி கேட்க முடியும்ன்றது உதாரணத்திற்கு கூட டெல்லி ஜாமியா பள்ளிவாசல கேட்கிறாரு. அந்த டெல்லி ஜாமியா பள்ளிவாசல் என்பது முகலாயர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு பின்பு இருந்தாதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கக்கூடிய வக்ஃப் யூசர் ப்ராப்பர்ட்டியான ஜாமியா பள்ளிவாசல நீங்க வக்ஃபே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அரசாங்க சொத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அது நியாயமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாரு. எனவே இந்த வக்ஃப் யூசரை டீநோட்டிஃபை பண்ணக்கூடாது என்று சொன்னது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக தான் நான் பார்க்கிறேன். ஆனா இந்த நீதிபதி அவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்குள்ள ஒரு தீர்ப்பை கொடுத்தால் நல்லது. ஆனா அதற்கு பிஜேபி அரசு விடமாட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு. அரசு தரப்பு வாதம் அப்படின்றது பெரிய லெவல்ல அப்படின்னு சொல்றாங்க. சமூக ஊடகங்களே கிண்டல் பண்ணுது. எந்த ஆதாரமும் இல்லை, அவங்க எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சொலிசிட்டர் ஜெனரல் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறாரு, விளக்கம் கொடுக்க முடியாம திணறாரு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பலவீனமாக இந்த வழக்கை எதிர்கொள்கிறதா ஒன்றிய அரசு. கண்டிப்பாக அவங்க வந்து என்னன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரத்திற்கு நூற்றுக்கணக்கான மனுக்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு வரும் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே இஸ்லாமியர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க மட்டும்தான் அவங்க போராடுவாங்க,
மத்த பொது சமூகங்கள் விலகி நிற்பாங்க, அதனாலேயே அவங்கள வச்சே நம்ம வந்து பொது சமூகத்தை ஓட்ட வாங்கிடலாம், முஸ்லீமுக்காக ஒருவேளை அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள வாக்கு வங்கிக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு முத்திரை குத்தலாம் அப்படின்னு சொல்லிதான் பிஜேபி அரசு நினைச்சிச்சு. ஆனா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நேற்றைக்கே வந்து பல நூறு மனுக்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அது போக இந்தியாவுடைய முன்னணி வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே ஆஜரானாங்க. பொதுவாகவே ஒரு வழக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நேரடியாக உச்சநீதிமன்றம் வருவதை வந்து உச்சநீதிமன்றம் அனுமதிக்காது. ஏன்னா ஒரு புரோட்டோக்கால் ஒண்ணு இருக்கு. நீங்க ராகுல் காந்தி வழக்கே எடுத்துக்கோங்களேன், அவருடைய பதவி பறிக்கப்பட்ட போது உச்சநீதிமன்றத்துக்கு தான் நேரடியாக போனாரு. ஆனா கீழ் கோர்ட்ல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குஜராத் கோர்ட்ல இருந்து வர சொன்னாங்க, சூரத் கோர்ட்ல இருந்து வர சொன்னாங்க உச்சநீதிமன்றம். அதே போல செந்தில் பாலாஜி வழக்கு நீங்க எடுத்துட்டாலுமே போய் நான் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல இருந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அதே போலதான் இந்த வழக்கையுமே ஹைகோர்ட்ல போய் நீங்க வந்து நீதி கேளுங்க அப்படின்னு சொல்வதற்காக தான் உச்ச நீதிமன்றம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா இருக்கக்கூடிய முன்னணி வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே வந்து இதை பார்த்த உடனேயே இந்த வழக்கை வந்து 2 விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு என்னன்னா, இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்கணுமா இல்ல ஹைகோர்ட்ல விசாரிக்கணுமா அப்படின்றத நாங்க முடிவு பண்ணணும். 2வது விஷயம், நீங்க என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறீங்களோ அந்த ஆர்கியூமெண்ட் வைங்க, அதை வச்சு நான் சுப்ரீம் கோர்ட்டா ஹைகோர்ட்டா முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி சொல்லியிருந்தாரு. அப்ப நேற்றைக்கு வைக்கப்பட்ட வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிரான ஆர்கியூமெண்ட் எல்லாம் பலமா இருந்ததுனாலதான் நேற்றைக்கே சிஜே என்ன சொல்லிட்டாருன்னா, ஹைகோர்ட்ல வக்ஃபு வாரியத்திற்கு 1995ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளை கூட கொண்டு வந்திருக்க, நாங்களே அதை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாதங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒன்றிய அரசு கிட்ட அந்த வாதங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அவங்க பொதுவான வாதங்களா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஜேபிசி கமிட்டி வச்சோம், அது பல லட்சம் மக்கள் கிட்ட நாங்க கருத்து கேட்டோம், இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல சட்டமாக்குவதற்கு முன்பே பாத்தீங்கன்னா பல மணி நேரங்கள் நாங்க விவாதங்கள் பண்ணியிருக்கோம், இப்படி எல்லாம் கொண்டு வரப்பட்டதுதான் இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்பவே நீதிபதிகள் மிக தெளிவாக என்ன கேட்டாங்க, இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு, அதுல இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களை நீங்க கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதற்கு ஒரு பதிலை கொடுக்கணும்ல, நியாயமான ஒரு பதிலை கொடுத்திருக்கணும். ஆனா பதிலே கொடுக்கவே இல்லை. அதனால என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்படிலாம் நீங்க வியாக்கியானம் பேசுனீங்க அப்படின்னா நீங்களே இந்த வழக்கை விசாரிக்க முடியாது, ஒரு முஸ்லீம் நீதிபதி தான் விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லும் போது நீதிபதிகள் கொந்தளிச்சிட்டாங்க. இந்த பெஞ்ச்ல நாங்க உட்கார்றோம் அப்படின்னா எங்களுக்கு மதம் என்பது கிடையாது, மதச்சார்பற்றதான் நாங்க உட்கார்றோம், எங்களுக்கு 2 பக்கமுமே சரிசமமானதான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா நேற்றைக்கே பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒன்றிய அரசுக்கு மட்டும் கேள்வி என்பது இல்லை, இந்த தரப்புக்குமே வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக போயிருக்கக்கூடிய தரப்புக்குமே கபில் சிபலுக்குமே நேரடியான வாக்குவாதங்கள் என்பது பண்ணதான் செஞ்சாங்க. ஆனா அதற்கான உரிய பதிலை அந்த தரப்பு கொடுத்தாங்க. ஆனா இங்க ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கல. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்பது சொத்துக்களை களவாடணும் அப்படின்றதான் இருக்கு. ஏன்னா வக்ஃபு வாரிய சொத்தை மட்டும் கிடையாது. அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்பட்ட மறுநாளே RSS தன்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில என்ன எழுதுறாங்க, கேத்தோலிக் சர்ச்சுகளுடைய சொத்துக்கள் என்பது மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்றாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, வக்ஃபோர்டுக்காவது வம்சி அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல போனீங்கன்னா நீங்க எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்றத டேட்டாவோட உங்களால பார்க்க முடியும். ஆனா கேத்தோலிக் சர்ச்சுக்கு டேட்டா இருக்கா? இல்ல. இந்து கோயில்கள் எத்தனை சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டா இருக்கா? ஒரே போர்ட்டல்ல இந்தியா முழுவதும் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி கேத்தாலிக் சர்ச்சோடைய 17 லட்சம் கோடி சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கு, 2000 கோடி ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்ப இவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. முதல்ல வக்ஃபு வாரியத்துடைய சொத்துக்களை திருடுவோம், அதன் பின்பு கேத்தோலிக் சர்ச்சோடைய சொத்துக்களை திருடுவோம், அதன் பின்பு இந்து சமய அறநிலைத்துறையை இல்லாம ஆக்கி அதோடைய சொத்துக்களை நம்ம திருடுவோம். இப்படி எல்லா சொத்துக்களையும் திருடி கார்பரேட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. இந்த சொத்துக்களை எல்லாம் விற்று அதன் மூலமாக பணமாக்கி அந்த கார்பரேட்டுகளை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒற்றை திட்டம். அதுல ரொம்ப முக்கியமானது, நீதிபதிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாதங்கள்லாம் என்ன வச்சாங்க அப்படின்னா, செக்ஷன் 2A இவங்க கொண்டு வர்றாங்க. அதாவது நீதிமன்றமே ஒரு சொத்து வக்ஃபு சொத்து தான் சொன்னாலும் கூட அதை இவங்க ஏற்க மாட்டாங்களாம், அது வந்து வக்ஃபு இல்லைன்னு சொல்லி கூட அறிவிப்பாங்க. அதே போல ட்ரஸ்டா ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதுவுமே வக்ஃபு சொத்து கீழே வராதுன்றாங்க. இதுதான் நீதிபதிகள் கேட்டாங்க. ஏன்னா ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ மாற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது. சட்டத்துடைய அடிப்படையை நீங்க மாத்தலாம், ஆனா தீர்ப்பு என்பது உங்களால மாற்ற முடியாது, பைண்டிங் பண்ண முடியாதுன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதே போல சிஜிஐ கிட்ட இன்னொரு கேள்வி, டிஸ்பியூட் ஒரு சொத்துல இருக்கு அப்படின்னா அந்த சொத்து வந்து கலெக்டர் விசாரித்து முடிக்கும் வரைக்கும் வக்ஃபு சொத்தாவே அது இருக்கட்டுமே, சிவில் கோர்ட் யாருக்கு சொந்தம்னு சொல்லி முடிவு பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் நாங்க வந்து ஒத்துக்குருவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத சொத்தெல்லாம் நாங்க ஒத்துக்கிற முடியாது அப்படின்றாங்க. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத வெப் யூசர் சொத்து வந்து ஒரு ரெண்ட் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கு, அதுல வருமானம் வருது, வாடகை வருது அப்படின்னா அந்த வாடகை யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்குமே உரிய பதிலை கொடுக்கவே இல்லை. அப்ப இவருடைய நோக்கம் அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய வாடகைகள் எல்லாம் வசூல் பண்ணிக்கிறணும், வக்ஃபு வாரியத்துக்கு கொடுக்க கூடாது, அதே போல
இந்த கலெக்டர் விசாரிக்கக்கூடிய 20 வருஷம் ஆனாலும் சரி, 30 வருஷம் ஆனாலும் சரி, அது வரைக்கும் வக்புடைய சொத்துக்களை தாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்றாங்க. அதே போல லிமிடெட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. பொதுவாக நார்மலாக நீங்க வந்து சட்டத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு சொத்தை ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாரு, இல்ல அனுபவ பாத்தியமா வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த சொத்து அவருக்கே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதான் லிமிடெட் ஆக்ட், லிமிடேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது வக்பு வாரியத்திற்கு செல்லாது. நீங்க வக்பு வாரியத்துடைய சொத்தை எவ்வளவு வருஷம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலுமே அதை மீண்டும் வக்பு வந்து மீட்டெடுப்பதற்கான வழிகள் என்பது இருக்கு. ஆனா அந்த லிமிடெட் ஆக்டையுமே இவங்க இதுல புகுத்திட்டாங்க. அதாவது 12 வருஷம் நீங்க வக்பு சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த சொத்தை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கிறலாம், உங்க சொத்தாக கருதிக்கிறலாம் அப்படின்ற லிமிடேஷன் ஆக்டையுமே இவங்க கொண்டு வந்திருக்கிறது என்பது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இவங்க வைத்த எந்த வாதமுமே சிஜேஐயால முறியடிக்கப்பட்டுச்சு. நேரடியாக அவராலே முறியடிக்கப்பட்டதுனாலதான் இந்த வாதங்கள் எல்லாம் கேட்ட பின்புதான் அவர் இந்த 3 சட்ட திருத்தங்களை அவர் கொண்டு வந்தாரு. அது முதல் நாளே கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நீங்க அத பதில் மனு தாக்கல் பண்ணல அப்படின்னா நான் இந்த ஆர்டரை அறிவிப்பேன் அப்படின்ற சொல்லியிருந்தாரு. சொன்னதை போலவே அறிவிச்சிட்டார். இந்த ஒரு வாரம் தடை என்பது முழுமையான தடையாக மாறணும். அதுதான் எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா பிஜேபி அரசு அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துடாது, அதுக்கு எதிராக வேலை செய்யும். ஒரு வாரம் டைம் அப்படின்னாலும் கூட மீண்டும் மீண்டும் இழுத்தடிச்சு ஏதோ ஒண்ண வந்து செஞ்சு அதை கொண்டு வந்துருவாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதுல சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அது உண்மைதான். நீங்க இப்போ இந்த வக்பு வாரிய சட்டம் வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய கலவரம் என்பது நடப்பதை பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து எல்லையை வந்து கண்காணிக்காம பங்களாதேஷ் ஆட்களை உள்ள விட்டு வேணும்னே கலவரத்தை உருவாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த கலவரம் பண்ணாங்க. பிஜேபி RSS தான் இதற்கு பின்னணியில் இருக்கு அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் மேற்கு வங்கத்துல மட்டும் இந்த பிரச்சனை வருது? எவ்வளவோ மாநிலங்கள் இருக்கு. இந்தியாவிலே அதிகமான வக்பு சொத்துக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கர்நாடகா. இது எந்த மாநிலத்திலேயாவது கலவரம் நடக்குதா? எந்த மாநிலத்தையாவது போராட்டத்துல பிரச்சனை நடக்குதா? எங்கேயுமே கிடையாது. ஆனா ஏன் மேற்கு வங்கத்துல மட்டும் நடக்குது அப்படின்னா 2026 தேர்தலையுமே மையப்படுத்தி அவங்க அங்க வந்து கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அப்போ வக்பு வாரியத்தை வந்து பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு கலவரம் பண்றாங்க. இந்துக்கள் அங்க அனாதைகளாக்கப்படுறாங்க, வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுமக்களுடைய ஆதரவும் சரி, அதே போல நீதிமன்றத்துடைய அழுத்தங்களையும் சரி, இது மாதிரி கலவரம் நடக்குது அப்படின்ற ஒரு அழுத்தத்தை நீதிமன்றத்துக்கு ஏற்படுத்தவும் சரி இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேற்றைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே வந்து காட்டுக்கொள்ளை அப்படின்ற ஒரு கிராமம், இந்த கிராமத்தையே வக்பு வாரியம் வந்து சொந்தம் கொண்டாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து கிளம்பி இருக்கு. இவங்களுடைய ஒற்றை நோக்கம் என்ன? அதுல ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ திருச்செந்தரைன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்றாங்க, இந்துக்கள் வாழ்றாங்க. அந்த கிராமத்தையே வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது நாயக்கர் மன்னர் ஆட்சி காலத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது ஒரு கிராமமே வந்து இந்துக்கள் அவங்களுடைய நம்பிக்கைகள் அதெல்லாம் இருக்குது, அது வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குதுன்னு சொல்லி புதிய தலைமுறை நேர்ல போய் வீடியோல எடுத்து போட்டாங்க. ஆக்சுவலா இது யார் பண்ண தப்பு? வக்ஃப் வாரியம் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய RSS காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெவன்யூ வந்து சரி பண்ணும் போது ஒரே சர்வே நம்பர் கீழே வந்து எல்லா சொத்துக்களையும் கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கொண்டு வரும்போது அது வக்ஃப் வாரியத்துல முன்னாடி ஒரே சர்வே நம்பரா இருக்கும். அதாவது ஒரு சர்வே நம்பர் 1ஆம் நம்பர் அப்படி இருக்கு அப்படின்னா 1A 1B 1C 1D 1Eன்னு சொல்லிட்டு அப்படி பிரிச்சுக்கிட்டே போகும். அப்போ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு நிறைய சொத்துக்கள் உருவாக வீடுகள் உருவாக சர்வே நம்பர்ல நிறைய சொத்துக்கள் உருவாகும் போது இது எல்லாத்தையும் ஒரே சொத்து அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய சொத்து யாருக்கு இருக்கோ அவங்க சொத்துக்கள் போய் இணைஞ்சிடும். அப்போ வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான சொத்து அப்படின்ற மாதிரி இது உருவாயிருச்சு. அப்படி உருவான பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வக்ஃப் வாரியத்துல வந்து பார்த்து உங்களுடைய சொத்தா அப்படின்றத ஒரு NOC மட்டும் வாங்கிக்கின்றாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வக்ஃப் சொத்தும் இதே மாதிரி மிக்ஸ் ஆகிருச்சு அவங்களோட. அப்ப எந்தெந்த சொத்து யாரோட சொத்து அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு 2 தரப்புக்குமே வரணும் அப்படின்றக்காண்டிதான் அந்த NOC வாங்க சொன்னாங்க. NOC கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லை. NOC அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த நபர்களுமே அவங்க வீடு கட்டதான் செய்யறாங்க, அவங்க சொத்துக்களை விற்கதான் செய்யறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது போக இந்த வக்ஃபால நாங்க பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தரப்பாவது ஒரு பொதுமக்கள் தரப்பாவது உச்ச நீதிமன்றத்துல போய் மனு தாக்கல் பண்ணாங்களா? நூற்றுக்கணக்கான மக்கள் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக போய் மனு தாக்கல் பண்ணாங்கல்ல. ஆனா வக்ஃபு சட்டத்திற்கு ஆதரவாக ஒரு பொதுமக்கள் கூட போய் மனு தாக்கல் பண்ணல. யார் மனு தாக்கல் பண்ணா? ஒன்றிய அரசு மனு தாக்கல் பண்ணாங்க. யாருமே மக்கள் வராதனால
தாங்கள் ஆளக்கூடிய 6 பிஜேபி மாநிலங்களை இவங்க கொண்டு வந்து வக்பு சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசை ஒரு மனுதாரராக மாற்றக்கூடிய நிலைமை தான் பிஜேபிக்கு இருக்கு. பொதுமக்கள் கிட்ட இருந்து யாருமே ஆதரவு வரல. ஏன்னா பொதுமக்களுடைய சொத்துக்களை வக்பு வாரியம் வளைச்சு போடுதுன்ற கருத்து ஒரு ஊதப்பட்ட பிம்பம் தான். நேற்றுக்கே பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த காட்டுக்கொள்ளை அப்படின்ற கிராமம் தமிழ்நாட்டுல வந்து அது வக்பு வாரியம் அந்த கிராமத்தையே வந்து சுருட்டிருச்சு, அவ்வளவுதான் வெளியேற சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்புறாங்க. உண்மையில வக்பு வாரியம் அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சாரா கேட்டா இல்ல. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு தனியார் தர்கா ஒண்ணு இருக்கு. அதை வந்து நிர்வகித்த ஒருத்தர் வக்பு செஞ்சுட்டாரு, வக்பை யூசர்ன்னு சொல்லிட்டு வக்பு செஞ்சுட்டாரு. அவருடைய வம்சாவளியினர் முத்தவழியாக இருந்து அந்த தர்காவை வந்து பாதுகாத்து வர்றாங்க. அந்த தர்காவுடைய சொத்து பாத்தீங்க அப்படின்னா 1954 இருந்து அந்த சொத்து தர்காவுடைய சொத்து அப்படின்னு தான் இருக்கு. 1990கள் காலகட்டத்துல வரைக்கும் விவசாய நிலமாக இருக்கு. அதன் பின்பு பாத்தீங்கன்னா அங்கங்க மக்கள் வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடியேறின மக்கள் கிட்ட தரை வாடகை என்பது வசூல் செய்யப்பட்டு வந்திருக்கு. காலம் காலமாக அந்த மக்கள் தரை வாடகை கொடுத்துட்டு தான் வந்தாங்க. அந்த மக்களுக்கு பட்டா கிடையாது. நீங்க நல்லா நேற்றைக்கு பரவுன வீடியோக்கள் எடுத்து பாருங்க. காட்டுக்குள்ளைன்ற கிராமமே வக்புக்கு சொந்தம்னுவாங்க. ஆனா அந்த மக்களுடைய பேட்டியை போய் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அது சொத்து உங்க பேர்ல தான் இருக்கா, நீங்க தான் ஓனரான்னு சொல்லி முடிவு பண்ணுவது வந்து பட்டா தான். பட்டா இருந்தா மட்டும்தான் அது அவருடைய சொத்து. அப்ப பட்டாவே இல்லாம பட்டா கேட்கிறாங்கனாவே அவங்க ஏதோ ஒரு வகையில ஆக்கிரமிப்பு நிலத்துலதான் வீடு கட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஒண்ணு அது அரசாங்க நிலமா இருக்கலாம், இல்ல இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தர்கா சொத்தாக இருக்கலாம். அது யார் சொத்து அப்படின்றத முடிவு பண்ணுவதற்கு தான் இப்ப அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து 2 தரப்புமே டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, அதை நாங்க விசாரிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படின்றாங்க. அந்த மக்கள் பேட்டி அளிக்கும் போதே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தரப்பு மக்கள் இது அரசாங்கத்துடைய நிலம், இதுல நாங்க வந்து வீடு கட்டியிருக்கோம், காலங்காலமா இங்கதான் இருக்கோம், எங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஆனா இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு? பிப்ரவரி 14 அந்த தர்கா நிர்வாகம் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதாவது நீங்க வந்து புதிய ஒப்பந்தத்தை எங்ககிட்ட நீங்க போட்டுக்கங்கன்றாங்க. இப்ப புதிய ஒப்பந்தத்தை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 14 அனுப்பியிருக்காங்க அப்படின்னா பழைய ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம். புதிய ஒப்பந்தம்ன்ற வார்த்தையே அதுல வந்திருக்காது. அப்ப பிப்ரவரி 14 நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா யாருமே அதற்கு பதில் கொடுக்கவே இல்லை. ஆனா சரியாக வக்பு வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்பு பாத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியை சேர்ந்த ஒருத்தர் கோட்ட தலைவர் அவரு போயிட்டு என்ன பண்றாருன்னா, வக்பு வாரிய சட்டம் நிறைவேறிடுச்சு, இனிமே நாம இது நம்மளுடைய சொத்துன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். சொன்னால லிமிடேஷன் ஆக்ட் ஒண்ணு இருக்கு, 12 வருஷமா ஒருத்தர் வந்து அனுபவ பாத்தியத்துல சொன்னா அது சொத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி அந்த சொத்தை நம்ம இதுதான் சரியான நேரம், நம்ம எல்லாரும் ஒன்னா போயிட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இதை நம்ம சொத்தா மாத்திக்கிடுவோம், நமக்கு பட்டா வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை மூணல் செலவை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே தரை வாடகை கொடுத்த அந்த மக்கள் இப்ப புதிய ஒப்பந்தம் போடுங்கன்னு சொல்லும் போது மட்டும் பட்டா வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதிலேயே இதுக்கு முன்னுக்கு பின் முரணான சம்பவங்கள் இருப்பதை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்ப காட்டுக்கொள்ளையை பொறுத்த வரைக்கும் வக்பு வாரியம், சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை வக்பு வாரியமோ அல்லது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைமை வக்பு வாரியமோ அந்த சொத்து இல்லாம எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பல, தனிப்பட்ட தர்கா தான் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா என்பது கிடையாது. அவங்க அரசு நிலத்திலேயோ அல்லது தர்கா நிலத்திலேயோ ஆக்கிரமிப்பாளராக இருக்கலாம். ஆனா நீங்க அந்த பேட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா 5 தலைமுறையா நாங்க இங்க இருக்கோம், நாங்க வந்து கரண்ட் பில்லு கட்டுறோம், குடிநீர் வரி கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் பில்லு குடிநீர் வரியை நீங்க ஒரு அரசாங்கத்துடைய சட்டம் புறம்போக்கு இடத்திலேயே போய் வீடு கட்டினாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதன் அடிப்படை உரிமையில வர்றது. அப்ப அதையே வச்சு ஒரு ப்ரூஃபாக சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிவதற்கு முன்பே ஒட்டுமொத்த ஊடகங்களுமே இல்ல இது வக்பு வாரியம் தான், இவங்கதான் ஆக்கிரமிப்பு பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுவதை பார்க்க முடியும். இதைத்தான் இன்னைக்கு ஒன்றிய வழக்கறிஞரான துஷார் மேத்தா அவர்கள் சுட்டிக்காட்டியே பேசுறாரு. அதாவது கிராமமாக வக்புன்னு சொல்லி இவங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க, லட்சக்கணக்கான மக்களுடைய புகார்கள் வருதுன்றாரு. ஆனா ஒரு மக்கள் கூட மனுவாக உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடவே இல்லை. அப்ப இதையெல்லாம் கேட்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வக்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில நல்ல அம்சங்கள் இருக்கதான் செய்யுது, நாங்க முழுமையான தடையை ஒருபோதும் போட மாட்டோம், ஆனா இதுல இருக்கக்கூடிய சில பிரிவுகள் என்பது ரொம்ப மோசமா இருக்கு, அது பழைய நடைமுறையை மாத்தணும் அப்படின்னா பிரச்சனைகள் வரும், அதனால இந்த தடைகளை நாங்க விதிக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு, அதாவது இப்ப எப்படி காட்டுக்கொள்ளையில பிரச்சனை வந்துச்சு, எப்படி இந்த நீங்க சொன்ன அந்த கிராமத்துல பிரச்சனை வந்துச்சு, எப்படி பிரச்சனை வருதுன்னா திட்டமிட்டு ஒன்றாக இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நில பிரச்சனையை உருவாக்குறாங்க.
இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு நிலப்பிரச்சனையை வக்பு வைத்து இவங்க உருவாக்குறாங்க. ஒரு கிராமமே அப்படின்றப்ப என்ன ஆகும்? அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னடா இப்படி பண்றாங்க, வக்பு அதுக்குதான் நான் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரோ மோடி, அப்ப நல்ல சட்டம் தானே போல, அப்ப ஏன் இதெல்லாம் ராகுல் காந்தி எதிர்க்கிறார், ஏன் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை இயல்பாகவே உருவாக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு இது போன்ற பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. இது இதோட முடியாது. இன்னும் பாருங்களேன், யாராவது ஒரு தனிப்பட்ட ஒரு முஸ்லீம் வந்து என் இடத்த ஆக்கிரமிப்பு போட்டாங்கன்னா உடனே வக்பு வாரியம் ஆக்கிரமிப்பு இந்த மீடியாக்கள் பண்ணுவாங்க. நான் மீடியாக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அடிப்படை புரிதலோடு அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க வந்து மேம்போக்காக வக்பு வாரிய ஆக்கிரமிப்பு கிராமமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பைட்டுக்காக தப்னேல வைக்கிறது டைட்டில் வைக்கிறது பண்ணீங்க அப்படின்னா அது சமூக பதற்றத்தை இங்க ஏற்படுத்தும். அதனால தயவு செஞ்சு பொறுப்புணர்வோடு இந்த மீடியாக்கள் செயல்பட வேண்டும். இது வக்பு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்ப கவனமோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சொத்தையுமே எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதற்கு பின்பு அந்த திருச்செந்துறை கிராமத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே இல்லை. அப்போ அவங்க அதுல கரெக்டாக நடக்கும்போது இந்த பிஜேபி சங்கிகள் வந்து உள்ள புகுந்துகிட்டு இந்த பிரச்சனைகளை உருவாக்க நினைப்பது வந்து தமிழ்நாடு அரசுமே உடனடியாக இதை சரி பண்ணிடணும். அதாவது இதுல பேச்சுவார்த்தை நடத்தி யார் பக்கம் அந்த பத்திரங்கள் இருக்கு அப்படின்றத உடனடியாக ஒரே நாள்லயே இவங்க வெளிப்படுத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து பூதாகாரமாக வாட்ஸ்அப்ல வதந்திகளாக பரவாமல் இருப்பதை தடுக்க முடியும் அப்படின்றத ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு நான் வச்சுக்கிறேன். நிறைய தகவல் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த வாரம் விசாரணை வர இருக்குது, தொடர்ந்து நம்ம பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.